வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு டைம் டிராவல் பண்ண போறோம். கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு சின்ன கவிதை. அது எப்படி இன்னைக்கு நம்மளோட இந்த டிஜிட்டல் உலகத்துக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்க முடியும்? வாங்க இந்த சுவாரஸ்யமான கேள்விக்கு பதில் தேடலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லா ஊரும் நம்ம ஊரு தான். எல்லா மக்களும் நம்ம சொந்தக்காரங்க தான். கேட்க எவ்வளோ எளிமையா இருக்கு இல்லையா? ஆனா இதுக்குள்ள எவ்வளோ பெரிய தத்துவம் இருக்குன்னு பாருங்க. இத்தனை 1000 வருஷம் கழிச்சும் இந்த வார்த்தைகள்ல இருக்கிற அந்த சக்தி ஒரு துளி கூட குறையல. இது வெறும் ஒரு அழகான கவிதை வரி மட்டுமில்ல, இது ஒரு பெரிய புதிர். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி எழும். அந்த பழங்காலத்துல வாழ்ந்த ஒரு கவிஞரால எப்படி நம்மளோட இந்த குளோபலைஸ்டு உலகத்துக்கே ஒரு தாரக மந்திரத்தை எழுத முடிஞ்சது? இதுதான் நாம இன்னைக்கு உடைக்கப் போற மர்மம். சரி, இந்த மர்மத்தை ஒன்னொன்னா விளக்க ஆரம்பிக்கலாமா? முதல்ல இந்த ஒரு வரி எப்படி உலகம் முழுக்க பிரபலமாச்சுன்னு பார்க்க போறோம். அப்புறம் இதை எழுதின அந்த வானியலாளர் கவிஞர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அவரோட வாழ்க்கை தெப்பம் தத்துவம்னா என்ன, அது எப்படி சமத்துவத்துக்கு ஒரு அடித்தளம் போடுது, அந்த காலத்துல அறிவியல் பார்வை எப்படி இருந்துச்சு, கடைசியா இந்த கவிதையோட காலத்தால் அழியாத மரபு, இப்படி எல்லாத்தையும் ஆழமா அலச போறோம். முதல் பகுதிக்குள்ள போலாம். உலகத்துக்கான ஒரு மேற்கோள். நம்ம தமிழ்நாட்டில் உருவான இந்த வார்த்தைகள் ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் போன அந்த பிரமிப்பான பயணத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பழங்கால தமிழ் வரி இன்னைக்கு உலக தலைவர்கள்லாம் ஒன்னு கூடி பேசுற ஐக்கிய நாடுகள் சபையில உலக ஒற்றுமைக்கான ஒரு பெரிய அடையாளமா இருக்கு. இது சாதாரண விஷயமே இல்ல. இதுதான் தமிழ் வார்த்தைகளோட சக்தி. சரி, இவ்வளவு சக்தி வாய்ந்த வரிகளை எழுதினவர் யாரு? அந்த மர்மமான கவிஞரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த கவிதையோட உண்மையான ஆழம் நமக்கு புரியும். வாங்க அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த கவிஞரோட அடையாளத்தை நம்ம வேற எங்கேயும் தேடவே வேண்டாம். அது அவரோட பேர்லயே இருக்கு. கணியன் அப்படிங்கிறது அவரோட தொழில். பூங்குன்றனார் அப்படிங்கிறது அவர் பிறந்த ஊர் பூங்குன்றம். இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். கணியன்னா வெறும் ஜோசியம் பார்க்கிறவர்னு அர்த்தம் இல்ல. அவர் ஒரு வானியலாளர், ஒரு சயின்டிஸ்ட். இந்த பிரம்மண்டத்தையே ஒரு ஒழுங்கான அமைப்பா பார்த்தவர். அதனாலதான் அவரோட தத்துவம் வெறும் உணர்ச்சிபூர்வமான கருத்தா இல்லாம ஆழமான ஒரு அறிவியல் பார்வையோட வெளிப்பாடா இருக்கு. ஒரு வானியலாளரா அவர் இந்த உலகத்தை எப்படி பார்த்தாரு? அதுதான் இந்த கவிதையோட இதயமே. வாழ்க்கை தெப்பம்ங்கிற அந்த அற்புதமான உருவகத்துக்குள்ள நாம இப்ப பயணிக்க போறோம். தேதும் நன்றும் பெறத்தர வாரா. கவிதையில வர்ற இந்த வரி ஒரு புரட்சிகரமான கருத்து. அதாவது நமக்கு நடக்கிற நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி நாம தான் காரணம், மத்தவங்க யாரும் காரணம் இல்லைன்னு சொல்றாரு. இது நம்ம மேல எவ்வளோ பெரிய பொறுப்பை வைக்குது பாருங்க. இங்கதான் கணியனோட வானியல் அறிவும் கவிதை மனசும் ஒன்னு சேருது. முறை வழி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதாவது வானத்துல கோள்கள் எல்லாம் எப்படி தன்னோட பாதையை விட்டு விலகாம ஒரு ஒழுங்கோட சுத்தி வருதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் ஒரு பிரபஞ்ச விதியோட அடிப்படையில தான் நகருதுன்னு சொல்றாரு. இந்த முறை வழிங்கிற ஆழமான கருத்தை ஒரு பவர்ஃபுல்லான உருவகம் மூலமா விளக்குறாரு பாருங்க. இடி மின்னலோட பயங்கரமா மழை பெய்யுது. அதனால பாறைகள்ல மோதி சீறி பாயிற ஒரு பெரிய ஆறு உருவாகுது. அந்த ஆத்துல ஒரு தெப்பம் மிதந்து போகுது. அதோட போக்க அதால கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த தெப்பம் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் ஒரு பிரபஞ்ச விதியோட பாதையில போய்கிட்டு இருக்கு. பூங்குன்றனார் மட்டும்தான் இப்படி யோசிச்சாரான்னு பார்த்தா அதுதான் இல்ல. கிட்டத்தட்ட அதே காலகட்டத்துல ரோமானிய ஸ்டோயிக் தத்துவ ஞானிகளும் இதே மாதிரி கருத்துக்களை தான் சொல்லியிருக்காங்க. விதி, மனசமநிலை, தன்னம்பிக்கைன்னு அவங்க பேசினதும் பூங்குன்றனாரோட கவிதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. இதுவே இந்த சிந்தனைகள் எவ்வளவு உலக பொதுவானதுங்கிறதுக்கு ஒரு சிறந்த சாட்சி. சரி, உலகம் ஒரு பிரபஞ்ச விதிப்படிதான் இயங்குதுன்னா அது நம்ம வாழ்க்கைக்கு என்ன சொல்லுது? இந்த அறிவியல் பார்வை ஒரு புரட்சிகரமான சமூக முடிவுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. வாங்க பார்க்கலாம். இதுதான் அந்த கவிதையோட தார்மீக உச்சம். எல்லாருடைய வாழ்க்கை பயணமும் ஒரே பிரபஞ்ச விதிக்கு உட்பட்டதுன்னா அப்புறம் எதுக்கு ஒருத்தரை பெருசாவும் இன்னொருத்தரை சின்னதாவும் பார்க்கணும்? அதனாலதான் ரொம்ப அழகா சொல்றாரு, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இதோட சமூக தாக்கத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பூங்குன்றனாரோட தத்துவம் அந்தஸ்து படிநிலைன்னு நாம கட்டி வச்சிருக்கிற இந்த சமூக அமைப்பையே கேள்வி கேக்குது. இது சமத்துவத்துக்கான ஒரு மிக தீவிரமான அறைகூவல். பூங்குன்றனாருக்கு மட்டும் எப்படி இந்த அறிவியல் மனப்பான்மை வந்துச்சு? இது ஒரு தனிப்பட்ட அதிசயம் இல்ல. இது அவர் வாழ்ந்த சங்க காலத்தோட துடிப்பான அறிவுசார் கலாச்சாரத்தோட ஒரு பகுதிதான். சங்க இலக்கியங்களை புரட்டி பார்த்தா ஒளிச்சிதறல், ஒளிவிலகல், இயக்க விதிகள்னு பல அறிவியல் கருத்துக்கள் அங்க கொட்டி கிடக்குது. அந்த காலத்திலேயே நம்ம சமூகம் இயற்கையை எவ்வளவு ஆழமா எவ்வளவு கூர்மையா கவனிச்சிருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய சாட்சி. இப்ப நாம இந்த பயணத்தோட இறுதிக்கு வந்துட்டோம்.
நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே திரும்ப போலாம். ஆனா இப்போ அந்த கவிதையோட முதல் வரிய ஒரு புதிய, இன்னும் ஆழமான புரிதலோட நாம பார்க்க போறோம். ஒரு பழங்கால ஓலைச்சுவடியில இருந்த வார்த்தைகள் இன்னிக்கு உலகத்தோட மிகப்பெரிய அரசியல் மேடைகள்ல எதிரொலிக்குது. இந்த நீண்ட நெடிய பயணம் அந்த வார்த்தைகளோட காலத்தால் அழியாத சக்திக்கு ஒரு மிகப்பெரிய சான்று, இல்லையா? இந்த சிந்தனையை தூண்டும் ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். 2500 வருஷம் பழமையான ஒரு கவிதை நாம எல்லாரும் சொந்தக்காரங்கன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியுதுன்னா, இதே மாதிரி காலத்தால் அழியாத இன்னும் எத்தனை ஞானத்தை நாம கவனிக்க தவறிக்கிட்டு இருக்கோம்? யோசிச்சு பாருங்க.